நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் வாழ்க்கை அப்படின்னா என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில பாருங்களே. இதை பார்த்துட்டு அவர் எப்படி பேசுவேன். பிறப்பப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான். படிப்பன் படுவது யாதனை கேட்டேன், படித்து பாரனை இறைவன் பணித்தான். அறிவனப்படுவது யாதனை கேட்டேன், அறிந்து பாரனை இறைவன் பணித்தான். அன்பனப்படுவது யாதனை கேட்டேன், அழித்து பாரனை இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன், பகிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடி பாரனை இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன், இறந்து பாரனை இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில் ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவர் சற்று என் பக்கத்தில் வந்து அனுபவமே நான் தானடா என்றான் என்ற கவிஞர் கண்ணதாசனின் கவிதை வரிகளால் நனைந்த என் தாய்மொழியையும் என் தமிழ் மண்ணையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நம் நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை பெற்றது. அந்த விடுதலை யாரெல்லாம் போராடி பெற்றுக் கொடுத்தார்கள் தெரியுமா? காந்தி தாத்தா, வ.உ.சி. தாத்தா, திலகர் தாத்தா, பாரதி தாத்தா. இவர்கள் அனைவரும் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பெற்றுக் கொடுத்தார்கள். இதை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இது விடுமுறை நாள் இல்ல, விடுதலை நாள். இது விடுமுறை நாள் இல்ல, விடுதலை நாள். மேலும் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிரை தியாகம் செய்த தியாக தலைவர்களையும் ராணுவ வீரர்களையும் நம் உயிர் உள்ளவரை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று கூறி தேச மீது நேசம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் இனிய 79வது விடுதலை நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியாது என்பது மூட நம்பிக்கை. முடியுமா என்பது அவன் நம்பிக்கை, முடியுமா என்பது அவன் நம்பிக்கை. முடியும் என்பதே தன்னம்பிக்கை, முடியும் என்பதே தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோடு இந்த மோகத்தி எப்ப பேசாந்தாலுமே உங்களுக்காக ஒரு பாட்டு பாடாம போக மாட்டேன். இன்னைக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்கேன், பாடட்டுமா? இதோ உங்களுக்காக. வண்ணம் பல வண்ணம் என் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் ஒன்றோ, வானம் ஒன்றல்லோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் ஒன்றோ, தேசம் ஒன்றல்லோ. பூக்கள் கொண்டு வந்தால் அது புண்ணிய தேசமடா, மக்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கனி இவை என்று கண்ணங்க சரிதமே, நீதி எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் இந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாய்மணிக்குள் சொல்லு ஜாகின், தாயகம் காத்திட்டு தன்னாலும் போக்கிட்டு சொல்லு ஜாகின். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்த புண்ணிய பூமி இது. ஜாகின் ஜாகின் ஜாகின். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். என்னை பெற்ற பாரத தாய்க்கும் என்னை வளர்த்த தமிழ் தாய்க்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் இனிய 79வது விடுதலை நாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.